அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, இப்போ நடைபெற போற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எல்லாருமே பரபரப்பாக தான் சுத்திட்டு இருக்கோம். ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லைங்க. தேர்தல் ஆணையம் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்குது, இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு. அதை ஓரளவுக்கு எல்லா வேட்பாளர்களும் கடைபிடிச்சிட்டு தான் வராங்க. ஆனால் இந்த எதிர்கட்சிகளுக்கு மட்டும் அந்த கட்டுப்பாடோ அந்த விதியோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த ஒரு முறை அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா, இல்லை நம்மளை யார் இருக்கா கேட்கறதுக்குங்கிற அந்த மனப்பான்மையோட இவங்க நடந்துக்கிறாங்களா? ஒரு வேட்பாளருடைய உருவு கண்டு எல்லாமை வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கெல்லாம் பெரியவங்க. ஒரு வேட்பாளரை உருவத்தை வச்சு தரக்குறைவாவோ அநாகரிகமாவோ பேசக்கூடாதுங்கிறது பொது விதி. அதையும் மீறி தமிழச்சி அசிங்கமா இருக்காங்க, அவங்களோட முடி சுருட்டையா இருக்கு, அவங்க குள்ளமா இருக்காங்கன்னு அவங்க உருவத்தை கிண்டல் பண்றதும், தமிழச்சி தங்கபாண்டியன் ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதும், கனிமொழி இப்போ நட்ட நடுவுல நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி புதுவிதமான ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு ஓட்டு கேட்கறதும் எந்த விதத்துலங்க நியாயம்? கனிமொழி எப்படிங்க நாடார் ஆக முடியும்? அப்பாவளியினுடைய வம்சத்தை தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படி பார்த்தா அப்பா இசை வேளாளர். அப்படியே கணவனோட இருக்கப்பட்ட குலத்தை நம்ம சார்ந்தவள்னு சொன்னாலும் கணவனோட இப்ப இருக்கணும். கரண்ட் செரானியோல ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்கணும். கணவனோட இல்லாத ஒரு வேட்பாளர் எப்படிங்க தன்னை கணவன் சார்ந்த சமுதாயத்தையும் சொல்லிக்க முடியும்? இது எவ்வளவு பெரிய உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயம். நம்ம ஒரு விஷயம் லோன்ல அப்ளை பண்றோம், ஒரு பேங்க்ல போறோம், ஒரு லோனுக்கு அப்ளை பண்றோம், ஏதாவது ஒரு விஷயம் முன்ன பின்ன மாறி இருந்தா உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம லோன் ரிஜெக்ட் ஆகுது, நம்ம அப்ளிகேஷன் பண்ணது நம்ம மறுக்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு எம்பி வேட்பாளர் முன்னுக்கு பின்னான விஷயங்களை எப்படி தாக்கல் பண்ணலாம்? அதை எப்படி இந்த ஆணையம் பார்த்துட்டு இருக்கு? அதுக்கும் மேல துரைமுருகன் சொல்றாரு, வேலூர் தொகுதியில என் பையனை ஜெயிக்க வைக்கிறவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நான் என்னுடைய சொந்த காசுல இருந்து தருவேன்னு. தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கொள்ளுமா? எல்லாத்துக்கும் மேல அத்தனை பேருடைய ரத்தமும் கொதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. கனிமொழி பாரத பிரதமரை பார்த்து சொல்றாரு, நம்ம மோடிஜியை பார்த்து சொல்றாரு, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா நல்லபடியா திரும்பி போவாராங்கிறது சந்தேகம் தான். இது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் தரக்கூடிய மிக கேவலமான, பண்பாடற்ற, தரமற்ற, ஒரு பயங்கரவாதமான ஒரு பேச்சா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி கூட ஒரு பெண்ணால பேச முடியுமா? இவங்க தான் பெண்மையை காப்பாத்துறவங்களா? இவங்க தான் நாகரிகத்தை பத்தி நமக்கெல்லாம் எடுத்து சொல்லி தராங்களா? கலைஞர் இதெல்லாம் அரசியல் நாகரிகம்னு எதுவுமே சொல்லி தரலையா? ஏமா கனிமொழி, உங்களை தான் நான் கேட்கறேன். அப்பா தமிழ் சொல்லி கொடுத்தாரு, அறிவியல் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றீங்களே, உங்க அப்பா நாகரிகமா பண்பாடா எப்படி பேசணும்னு சொல்லியே கொடுக்கலையா? அது சரி, அவர் நாகரிகமா என்னைக்காவது பேசியிருந்தா தானே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. ஒரு நாட்டினுடைய பிரதமரை பார்த்து உயிரோடு பத்திரமாக திரும்பி போக முடியாது என்று சொன்னால் என்ன அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க? ராஜீவை இப்படிதான் ஒரு மிகப்பெரிய வெடி விபத்துல இந்த நாடு இழந்தது. அந்த கொலை பண்ண 7 பேரையும் விடுதலை கேட்டு நீங்க தான் போராடுறீங்க. இப்ப நாட்டினுடைய பாரத பிரதமரை நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா உசுரோட திரும்பி போக முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த பேசும்போது பேச்சு வழக்குல சொல்றீங்க. எப்படிப்பட்ட கேவலமான வன்மையான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா இப்படி ஒரு பேச்சு பேச முடியும்? ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இப்படி கூட ஓட்டு கேட்க முடியுமா உங்களால? தமிழக வாக்காளர் பெருமக்களே, தயவு செய்து உங்களுடைய அத்தனை பேருக்கும் நான் ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு எம்பியா நம்ம தொகுதிக்கெல்லாம் ஜெயிச்சு வந்தா நல்லது செய்ய போறாங்கன்னு நீங்கெல்லாம் நம்புறீங்க. இன்னுமா இந்த நாடு இவங்களை நம்புது? தயவு செய்து கயவர்களை அவங்களுடைய முகத்திரையை கிழிப்போம். நல்லவங்களை மட்டுமே தேர்ந்தெடுங்க. நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.